இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவான் உச்சரமாகவும் சுக்கிர பகவான் இணைந்து இருப்பதனால் ராசிக்கு திருமண விஷயம், திருமணத்துக்கு ரொம்ப நாளாக காத்திருக்கக்கூடியவர்களுக்கு திருமண விஷயம் கைகூடி வரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு இருக்கு. புதனுடைய வீட்டிலே குரு அமர்ந்து இந்த ஆண்டு தொடங்குவதனால கல்வி துறைகளில் பெரிய முன்னேற்றம் இருக்கக்கூடிய ஆண்டாகத்தான் இந்த ஆண்டு அமைய போகிறது. நிறைய பேருக்கு என்ன வேலை பார்த்துட்டு இருக்கோமோ அந்த வேலையிலேருந்து ஒரு டிரான்ஸ்பரோ இல்லை ஒரு வேலை மாற்றமோ பதவி உயர்வோ கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. வட அமெரிக்காவில் சான் பிரான்சிஸ்கோ இந்த மாதிரி கலிஃபோர்னியா பகுதிகளெல்லாம் கடல் பகுதிகளில் சுனாமி போன்ற அமைப்புகள் வருவதற்கு எச்சரிக்கைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. இந்தியாவில் பொதுவாக ஒரு புதிய நோய் தொற்று ஒன்று பரவும் அப்படின்னு தெரிகிறது. அந்த நோய் விஷயங்களில் குடும்பத்தில் உள்ள நபர்களை கூட தனிமையாக ஒத்துழைக்க வேண்டிய அவசியம் வரும். உலகெங்கும் வாழும் ஃபுல்லான் பக்தி நேயர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் பராபவ ஆண்டு நல்வாழ்த்துக்கள் வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். 60 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய தமிழ் ஆண்டு பராபவ ஆண்டு. இந்த பராபவ ஆண்டுங்கிறது வரக்கூடிய நம்ம ஆங்கில ஆண்டில் இந்த 2026 ஆண்டில் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி தேய்பிறை துவாதசி. இந்த நாளில் ரிஷப லக்னத்தில் தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது. அது பேர் பராபவ ஆண்டு. ஆண்டு பிறக்கக்கூடிய நட்சத்திரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சதய நட்சத்திரம். இதில் எப்படி ஒரு அமைப்பு இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா மேஷ ராசியிலே சூரிய பகவான் உச்சமாகவும் சுக்கிர பகவான் இணைந்தும் அமர்ந்திருக்கிறார்கள். ரிஷப ராசியிலே ஆண்டு லக்னம் பிறக்கிறது. மிதுன ராசி அதில் குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். சிம்ம ராசியிலே கேது பகவான் இருக்கிறார். கும்ப ராசியிலே சந்திர பகவானும் ராகு பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். மீனத்திலே சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். சூரிய பகவான் மெல்ல நகர்ந்து மேஷத்துக்கு போயிட்டார். அதனால் இப்போ சனி செவ்வாய் புதன் பகவான் 3 கிரகங்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அவை இதுதான் புதிய ஆண்டுடைய கிரக நிலைகள். இது எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பராபவ ஆண்டு சமூகம், நம்முடைய தமிழக சமூகம், இந்திய பொருளாதாரம் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கு இல்லையா, அதில் ஒரு மிக்சட் ரிசல்ட்ஸ், கலவையான பலன்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவான் உச்சரமாகவும் சுக்கிர பகவான் இணைந்து இருப்பதனால் ராசிக்கு திருமண விஷயம், திருமணத்துக்கு ரொம்ப நாளாக காத்திருக்கக்கூடியவர்களுக்கு திருமண விஷயம் கைகூடி வரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு இருக்குது. நம்முடைய அரசியல் மற்றும் நிர்வாகத்தில் மாற்றங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ள ஆண்டாக இந்த ஆண்டு அமைகிறது. பொருளாதாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, நம்முடைய பொருளாதாரம் இந்திய பொருளாதாரம் மெதுவாக முன்னேறும். ஆனால் பல துறைகளில் சவால்களை சந்திக்கக்கூடிய ஒரு ஆண்டாகத்தான் இந்த பராபவ ஆண்டு பொருளாதாரத்திலேயே இருக்க போகுது. விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் கேட்டிங்கன்னா, மிதமான மழை இருக்கும். சில இடங்களில் நல்ல விளைச்சல் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சில இடங்களில் விளைச்சல் குறைவாக இருக்கக்கூடிய ஆண்டாகவும் இந்த பராபவ ஆண்டு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. தொழில்நுட்பத் துறைகளில் மிகச்சிறந்த முன்னேற்றம். ஏன்னா ராசிக்கு இந்த ஆண்டுடைய ராசி இருக்கு பார்த்தீங்களா, இது தொழில்நுட்பத் துறையில் நமக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்க போகுது. சந்திரனோட ராகு சேர்ந்திருக்கிறார். ஆகவே தொழில்நுட்பத் துறையில் பெரிய வளர்ச்சி இருக்கும். புதனுடைய வீட்டிலே குரு அமர்ந்து இந்த ஆண்டு தொடங்குவதனால கல்வி துறைகளில் பெரிய முன்னேற்றம் இருக்கக்கூடிய ஆண்டாகத்தான் இந்த ஆண்டு அமைய போகிறது. தனிநபருடைய லைஃப் எப்படி இருக்கும் நம்ம ராசிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய வாய்ப்புகள் நம்ம ராசியை நோக்கி தேடி வரக்கூடிய ஆண்டாக இருக்கும். ஆனால் நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். முயற்சி பண்ணாமல் தானாக கிடைக்குமான்னு இல்லை, நம்ம நிறைய முயற்சி பண்ணணும். எவ்வளவு ப்ராப்ளங்களை லாஸ்ட் இயர் நம்ம மீட் பண்ணிக்கிட்டு இருந்தோமோ அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய வாய்ப்பு நமக்கு வருது. பொதுவாக குடும்பத்துடைய செலவுகள் நிறைய அதிகமாகும் என்று பராபவ வருடம் சுட்டி காட்டுகிறது. ஆகவே நம்ம சேமிப்பை அதிகப்படுத்தி கொள்ள வேண்டியது மிக அவசியம் இருக்குது. நம்ம ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன ப்ராப்ளங்கள் இருக்கலாம், அதை சால்வ் பண்ணிடுவோம். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளும் இந்த பராபவ ஆண்டில் இருக்கும். நிறைய பேருக்கு நம்ம ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோமோ அந்த வேலையிலேருந்து ஒரு டிரான்ஸ்ஃபரோ இல்லை ஒரு வேலை மாற்றமோ பதவி உயர்வோ கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இலங்கையை பொறுத்த வரைக்கும் நிறைய பாதிப்புகள் இருக்கும் என்று தெரிகிறது.
இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு எதிராக நம்முடைய இந்தியாவுடைய பார்டர் கண்ட்ரீஸ்லாம் ஒரு பதட்ட சூழ்நிலை, இந்தியாவுடைய பார்டரில் பிற நாடுகளால் பதற்றம் இருக்கும் அப்படின்னு தெரிகிறது. உலகத்தில் இப்போ ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கு இடையில் நடக்கக்கூடிய இந்த போர்களை பார்க்கிறோம். இஸ்ரேல் அமெரிக்கா இணைந்து ஈரானை தாக்குவதை, இந்த சூழ்நிலைகளில் ஈரானுடைய பகைமை இஸ்ரேல் மீது உள்ள மேலே தொடர்ந்து கொண்டே இருக்கும். அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அதனுடைய டாலருடைய வேல்யூ குறைவதற்குரிய வாய்ப்புகள் உண்டு. வட அமெரிக்காவில் நீங்கள் குறிப்பாக நீங்கள் பார்த்தோம்னா சான் பிரான்சிஸ்கோ இந்த மாதிரி கலிஃபோர்னியா பகுதிகளெல்லாம் கடல் பகுதிகளில் சுனாமி போன்ற அமைப்புகள் வருவதற்கு, எச்சரிக்கைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. இந்தியாவில் பொதுவாக ஒரு புதிய நோய் தொற்று ஒன்று பரவும் அப்படின்னு தெரிகிறது. அந்த நோய் விஷயங்களில் குடும்பத்தில் உள்ள நபர்களை கூட தனிமையாக ஒத்துருக்க வேண்டிய அவசியம் வரும். கடுமையான நோய் தொற்று ஒன்று பரவும். இந்த நோய் காற்றின் மூலமாக பரவக்கூடிய நோயாக இருக்கும் அப்படின்னு இந்த பராபவ ஆண்டில் நமக்கு தெரிகிறது. அதனால் உடல் நலத்தில் மக்கள் நம்ம கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைகிறது. உலக நாடுகளை பற்றி பார்க்கணும்னா சீனாவில் பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டில் அவர்கள் ரியல் எஸ்டேட் துறையில் அதிக கான்சன்ட்ரேட் பண்ணால் சில பின்னடைவுகளை இவர்கள் சந்திப்பார்கள் அப்படின்னு இருக்குது. நிறைய மாற்றங்களை பராபவ ஆண்டில் பார்க்க போகிறோம். இந்திய பிரதமருக்கு பாதுகாப்பு விஷயங்களில் சில குறைபாடுகள் இருக்கும். ஆனாலும் மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அவருக்கு முழு பாதுகாப்பை கொடுப்பார் அப்படின்னு தெரிகிறது. இப்படி நிறைய விஷயங்கள், அதாவது H1B விசா விஷயங்கள் அமெரிக்காவில் வாழக்கூடியவங்களுக்கு ப்ராப்ளங்கள் இருக்குது. இந்த ஆண்டுடைய பிற்பகுதியில் அந்த ப்ராப்ளங்கள் குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா அமெரிக்க தேசத்தில் சில பதட்டங்கள் ஏற்பட போகிறது. பொருளாதார ரீதியாக பல உதவிகள் அவர்களுக்கு தேவைப்படும். நல்ல திறமைசாலிகள் அதிகம் தேவைப்படும். ஸோ H1B விசாவில் இருக்கக்கூடிய ப்ராப்ளங்கள் பராபவ ஆண்டுடைய இறுதியில் குறைவதனால இந்தியாவை சேர்ந்தவர்கள் அமெரிக்காவில் வாழக்கூடியவர்களுக்கு அது ஒரு பெனிஃபிஷியலாக இருக்க போகிறது. அப்போது இது ஒரு நல்ல ஆண்டுடைய பிற்பகுதியில் பண வளம் இருக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் பண விஷயங்களில் சில தட்டுப்பாடுகள் இருக்கலாம். ஸோ பராபவ ஆண்டு அப்படின்னு எடுத்துக்கொள்கிற போது இந்த ஆண்டு பல வகைகளில் நமக்கு முன்னேற்றம் தரப்போகிறது, நிறைந்த நன்மைகளையும் தேடி தருகிறது. பொதுவாக பராபவ ஆண்டில் உறவுகள் இருக்குது பாருங்கள். இந்த உறவுகளுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். அண்ணன் தம்பி உறவு, அக்கா தங்கச்சி உறவு, இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு, இதெல்லாம் சில ப்ராப்ளங்கள் வரும்னு இருக்குது. அது கொஞ்சம் அனுசரித்து போகாததுனால சில ப்ராப்ளங்கள் இருக்கும். உறவுகள் தான் முக்கியம் அப்படின்னு ஒரு நிலை எடுக்கக்கூடியவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். இன்னும் குறிப்பாக நண்பர்கள், அவர்கள் மூலம் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நன்மைகள் உங்களுடைய ராசிக்கு கூடி வரும். ஹெல்த் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான் மிக முக்கியமாக சொன்னேன். ஒரு வைரல் நோய் ஒன்று பரவதற்கும், காற்றின் மூலமாக ஒரு வைரஸ் நோய் பரவி இந்த பராபவ ஆண்டில் பல பிரச்சனைகளை மக்கள் சந்திக்கக்கூடும். ஒருவரிடமிருந்து ஒரு குடும்பத்திலேயே இருக்காங்க, ஒருத்தரோடு ஒருத்தர் தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டிய அவசியம் வரலாம் அப்படிங்கிறது தெரிகிறது. ஸோ உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளும் இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த ஆண்டு இருக்குது. ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது நம்முடைய சாப்பாட்டின் மூலமாக வரக்கூடிய பிரச்சனைகள். அதனால் கொஞ்சம் உடம்பு குண்டாகிறது. உணவின் மூலமாக வரக்கூடிய நோய்கள் அதிகமாக இருக்கும். ஸோ உணவு கட்டுப்பாடும் என்பதும் இந்த பராபவ ஆண்டில் மிக முக்கியமாக நான் பார்க்கிறேன். அதே போல் சூரியன் சுக்கிரனுடைய சேர்க்கை இருக்குது பாருங்க. இது குடும்பத்தில் நல்ல திருமண விஷயத்தை கொண்டு வந்து கொடுக்கும். பெண்கள் அவர்கள் உரிமைகளுக்காக நிறைய குரல் கொடுப்பார்கள். இளம் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகரிக்கும். அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இளம் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. ராசிக்கு இந்த ஆண்டுடைய ராசிக்கு 2ஆம் இடத்திலே சனி, செவ்வாய், புதன் போன்ற கிரகங்கள் சேர்ந்திருக்கக்கூடியது அணு ஆயுத பரவல். உலகெங்கும் அணு ஆயுதங்களை வச்சுக்கிட்டு போடக்கூடிய சண்டைகள், அதனுடைய விஷயங்கள் மிக அதிகமாக இருக்கும் அப்படின்னு தெரிகிறது. அதே மாதிரி அந்த நோய் விஷயங்கள் மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய பயம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இருந்து கொண்டிருக்கிறது. ராசியில் லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல சந்திரன் ராகு சேர்ந்திருக்கக்கூடியதுனால ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுடைய தாக்கம் மிக அதிகமாக இருக்கும். அதனால பல துறைகளில் வேலை இழப்புகள் இருக்கும். அப்போ நீங்கள் கம்ப்யூட்டர் துறையிலே இருந்தால் கூட இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிச்சுக்கிறது உங்களுக்கு மிக நல்லது. அதை வைத்து தான் உங்களுக்கு பெரிய முன்னேற்றங்கள், எதிர்கால பாதுகாப்பு என்பது இருக்கும். ஸோ எல்லா துறையை சேர்ந்தவங்களுக்கும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிறது அதில் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்குது. ஏன்னா அந்த 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய லக்னத்துக்கு 10லே இருக்கக்கூடிய சந்திரன் ராகுவுடைய இணைவு, அதே போல் ரிஷப லக்னமாக அமைந்து சனி பகவான் பார்ப்பதனால இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மத நல்லிணக்கங்களில் சில பிரச்சனைகள், ஜாதி ரீதியான மோதல்கள், மக்கள்கிட்ட பதட்டங்கள் இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்குது. மத்திய அரசுக்கும்
மாநில அரசுக்கும் இடையிலே ஒரு இணக்கமான உறவு ஏற்படக்கூடிய சூழலையும் இந்த பராபவ ஆண்டில் நம்ம பார்ப்போம். அறநிலையத்துறைகள் சம்பந்தமான புதிய சட்டங்கள் வருவதற்கு வாய்ப்புகளையும், பெண்கள் பாதுகாப்பிற்காக, ஏன்னா பாலியல் குற்றங்கள் பெண்களுக்கு அது எதிராக அதிகம் நடக்கும்னால அவர்கள் பாதுகாப்புக்காகவும் சில சட்டங்கள் வரக்கூடிய அமைப்பு உண்டு. எப்படி பார்த்தாலும் பராபவ ஆண்டு பல நன்மைகளை உங்களுக்கு கொண்டு வந்து தரப்போகிறது. இந்த ஆண்டில் ஒரு வளமான வாழ்க்கை வேணுங்க எங்களுக்கு அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் பொதுவாக கருமாரியம்மனை வழிபட்டுக்கிட்டே வரணும். கருமாரியம்மனை வழிபடுகிற போது மிகச்சிறந்த பாதுகாப்பும் மிகச்சிறந்த நன்மைகளும் இந்த ஆண்டு உருவாகும்.